அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிஞ்சது. வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில்களில் விசேஷ பூஜைகள், மகா தீபாராதனை இதை எல்லாமே செய்வாங்க. ரொம்ப விமர்சையாக ஒரு திருவிழா போல் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டமாக நடைபெறக்கூடிய விழாக்களில் வைகாசி விசாகமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானினுடைய ஆலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் எண்ணற்ற எண்ணிக்கையில் குவிஞ்சிருக்காங்க. அறுபடை வீடுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணாங்க. அந்த வகையில் முருகப்பெருமானினுடைய தரிசனம் நிகழ்ந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானே மயில் ரூபத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஆலயங்கள்லையும், அதாவது முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா சேவல், மயில் போன்ற பறவைகள் அவருடைய வாகனமாக திகழக்கூடியது இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு விசேஷ நாட்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் எவ்வாறு வருகிறார்களோ அதே மாதிரி அவருடைய வாகனமாக திகழக்கூடியதும் பார்த்தோம் அப்படின்னா அவரை தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கு. அது அந்த மயில் ரூபத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கிறாரு. அந்த அரிய நிகழ்வு, அந்த காட்சி அப்படிங்கிறது பக்தர்களை வியப்படைய வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது தொடர்பான ஒரு வீடியோ காட்சியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற விசேஷமான இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள், மகிமைகள், என்னென்ன மாதிரியான அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றினா இன்னைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, முருகப்பெருமானினுடைய விரத வழிபாடுகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லலாம். கந்த சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியதோ அதற்கு நிகராக பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகாசி விசாகம் நிகரானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வைகாசி விசாகத்தன்று தான் முருகப்பெருமான் புறப்படத்தார். சக்தி முருகப்பெருமானை ஒரு முகமாக ஆக்கியதும் கூட இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி விசாகத்தன்று நாம் முருகனிடம் எது வேண்டினாலும் அது உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனாலே பல பக்தர்கள் இந்த வைகாசி விசாகத்தன்று தங்களுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் செலுத்துகிறாங்க. நேர்த்தி கடனாக பார்த்தோம் அப்படின்னா காவடி தூக்குறது, பால் குடம் எடுக்கிறது, அழகு குத்துறது போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் அன்னதானம் வழங்குறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நேர்த்தி கடனாகவும் பக்தர்கள் இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்காக செய்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 48 நாள், 45 நாள் அந்த மாதிரியான விரத வழிபாடுகளையும் ஒரு மண்டல விரதம், 11 நாள் விரதம், 6 நாள் விரதம், 11 இந்த மாதிரியான நாட்கள் கணக்கில் விரதங்களையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மகிமை மிக்க இந்த வைகாசி விசாகத்தன்று பல கோவில்கள், ஆலயங்களில் முருகப்பெருமானினுடைய திருத்தலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக ஆராதனைகள், மகா தீபாராதனைகள் இன்றளவும் நடைபெற்று தான் வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு திருத்தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நிகழ்ந்த மகா தீபாராதனையின் போது மயில் ரூபத்தில் முருகப்பெருமானை பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அந்த காட்சி தற்போது தங்களுடைய பார்வைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய ஆலயத்தில், அதாவது வைகாசி விசாக அன்று முருகப்பெருமானுக்கு நிகழ்ந்த மகா தீபாராதனையின் போது நிகழ்ந்த ஒரு அற்புதமான காட்சி தாங்க. மயில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை தரிசனம் செய்வதாக இருக்கக்கூடிய இந்த வீடியோ பக்தர்களால் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ சமூக வலைதளங்களில் பெரிதளவில் பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு வீடியோ காட்சியில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் இன்றளவும் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய தரிசனத்தை கண்டதாகவே நினைக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லலாம்.
சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்க்கும்போது கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கோஷங்களையும் வந்து ஆலயங்களில் எழுப்பி பரவசம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மயில் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானினுடைய வாகனங்களில் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் மயில் இருந்தாலும் கூட இது மாதிரியான விசேஷ தினங்களில் மயில் ரூபத்தில் வந்து மயில் வந்து முருகப்பெருமானுடைய கருவறை நோக்கி சென்றிருப்பது அப்படிங்கிறது வியக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் பலரும் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறியதாகவும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைத்ததாகவும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னோ, அப்படி இல்லைன்னா முருகன் போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு என்றென்றும் கிடைத்திருக்குங்க. அதே மாதிரி இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ஆறுமுகன் விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உரிய விரத வழிபாடுகளில் ஒன்றாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விரத வழிபாடுகளை மக்கள் பெரிதளவுலையும் மேற்கொள்வது இல்லை அப்படின்னாலும் முருகனுக்காக இருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதம் எப்படி மேற்கொள்கிறார்களோ அதற்கு நிகராக வைகாசி விசாக விரதத்தையும் வந்து இன்றளவும் மக்கள் வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் சிறப்பு கவனத்தையும் மக்கள் வந்து செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வைகாசி விசாக விரதம் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆவலையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விரதம் மேற்கொள்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் இதை அனைத்துமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் விளக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் அமைதியையும் நிம்மதியான வாழ்க்கையையும் சுபிக்ஷத்தையும் கண்டிப்பாக அருளுவார் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கு. பலருடைய பக்தர்களையும் இந்த விரதத்தின் காரணமாக மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து திருமணம் கைகூடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தை பேர் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க, வறுமை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்படி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த விரதத்தை வந்து பெண்கள் தான் இருக்கணும், ஆண்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க. ஆண் பெண் இருபாலரும் வந்து இந்த விரதத்தை தாராளமாக மேற்கொள்கிறார்கள். தங்களுடைய நேர்த்தி கடன்களையும் இரு பாலினத்தவரும் செய்து கொண்டு தான் வந்துட்டுருக்காங்க. இந்த வைகாசி விசாகத்தன்று நிகழ்த்தக்கூடிய இந்த நேர்த்திக்கடன் ஆகட்டும், பரிகாரங்கள் ஆகட்டும், வேண்டுதல்கள் ஆகட்டும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதீத நன்மைகளை ஏற்படுத்தும். முருகப்பெருமானினுடைய முழு அருள், முழு கருணையும் வந்து இந்த நேரத்தில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள்லையும் சரி, செய்யக்கூடிய பூஜைகள், வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எல்லளவும் சந்தேகம் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதலாகட்டும், பிரார்த்தனைகளாகட்டும் நமக்கு உடனுக்குடன் வந்து நிவர்த்தி ஆகிறது, உடனுக்குடன் நமக்கு வந்து கிடைச்சிடுது அப்படின்னு நிறைய பக்தர்கள் வந்து இன்றளவும் கருத்து தெரிவிப்பதோடு மட்டும் இல்லாமல் பக்தர்களினுடைய எண்ணிக்கை, விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா வருடா வருடம் வந்து அதிகரித்து கொண்டே தான் போகிறது அப்படின்னு சொல்லலாம். எவ்வாறாக சபரிமலையில் வந்து வருடா வருடம் பக்தர்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறதோ அதற்கு நிகராக வைகாசி விசாகத்தில் இருக்கக்கூடிய விரதங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை வந்து வருடா வருடம் அதிகரித்து கொண்டு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லளவும் வந்து பக்தர்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சதாகவும் இல்லை, குறையவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பக்தர்களினுடைய அத்தனை வேண்டுதல்களும் வந்து இந்த வைகாசி விசாகத்தன்று இருக்கும்போது வந்து உடனுக்குடன் வந்து நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லலாம். பக்தர்கள் கடுமையான விரதத்தையும் மேற்கொள்கிறார்கள். முழு நாள் உபவாசம் இருக்கிறாங்க, இல்லை ஒரு வேளை உணவு உண்டு 2 வேளை உபவாசம் இருப்பவர்களும் உண்டு, தண்ணீர் மட்டுமே பருகி உபவாசம் இருப்பவர்களும் உண்டு, பால் பழம் மட்டும் உண்டு இந்த விரதங்களை மேற்கொள்பவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தானங்கள் ஆகட்டும், தர்மங்கள் ஆகட்டும் அனைத்திற்குமே அதீத நன்மைகள் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த விரதம் வந்து
வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக அமையப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் பயனுள்ள ஆன்மீக தகவலை வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஜோதிட கணிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.